ஏ அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் கடன்காரனுங்கள்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து நம்ம பாய்ஸோ செம்மையாக காண்டாயம் அவனை மறைச்சிட்ருப்பாங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அப்படியே பயந்துக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் அது வந்து அவங்க அப்புறம் பணம் வாங்கியிருக்காங்கல்ல, அதை யார் செட்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நீ இவ்வளோ ரூடாக நடந்துக்குவியா, ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லி 7 பேரை உங்கள் கன்னை ரைஸ் பண்ணுவோம். நீங்கள் உடனே ஐயோ கடன் கொடுத்தா கேட்க தானே செய்வாங்க, இவங்க எதுக்கு ஆனால் ஒன்றா கன்னை தூக்குறானுங்கன்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 7 பேர்த்தையும் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ தைரியம், எங்கே வந்து யார் முன்னாடியா இரு நகரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போகிறாங்க. நீங்கள் பிடிச்சி நிப்பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களே இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது என் லைஃப்பில் நீங்கள் வந்தது என்னோடய லக்கி. ஆனால் நான் உங்கள் லைஃப்பில் வந்தது அன்லக்கி. நான்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவ. எங்கள் அப்பா அம்மாவை பிறந்ததுமே கொண்டுட்டேன். இப்போது என் சித்தி சித்தப்பா அவங்களையும் இப்போ என் சித்தப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, நான் ஒரு அன்லக்கி கேர்ள் அப்படின்னு. உடனே எல்லோரும் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஸ்டாப், நீ இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, யார் சொன்னா, அதெல்லாம் கிடையாது, நீ வந்ததுலேருந்து எங்கள் லைஃப் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது, எங்களுக்கு நீ லக்கி தான் அப்படின்னு சொல்லி. என்ன ஏஞ்சல் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அப்போது நீ அப்படின்னு சொல்லி ஹோபி உங்களே பார்க்குறான். நீங்களும் அப்படியே கண்ணை தடிச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ எமோஷ்னலாக பேசின அதெல்லாம் பார்த்தா நீ எங்களை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் அப்படியே கடகடன் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்குற நீ அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறான். நீங்களும் ஜிமின் கையை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு எல்லாரையும் பார்த்து ஹலோ ஹலோ இப்போ என்னென்ன சொல்லிட்டேன்னு நீங்களாம் வந்துட்டு ஆளாளுக்கு என்ன கொஷின் பண்ணுறீங்க, அதுவும் இப்போ நீ என்ன கேட்ட அப்படின்னு ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி ஒன்றும் புரியாமல் உங்களே பார்க்குறான். யார் சொன்னால், நான் எப்போ சொன்னேன் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ உடனே இப்போ இவ்வளோ நேரம் நீ தானடி ட்ராமா பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிறான். நான் ஒன்றும் ட்ராமாலாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன தாண்டி சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி தயாங்க முன்னாடி வரும். நீங்கள் ஹலோ என்னை பேச விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஓகே, அது வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறத பார்க்கும்போது என்னால் முடியல. எனக்காக 7 பேர் இருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்தேன். அடச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா இதுக்கு தான் இப்போ ரூம்குள்ளே தள்ளிட்டு வந்தியா. நான் கூட ஹோபி சொன்ன மாதிரி நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசி எங்களெல்லாம் வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்பியோன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு. பார்த்தியா அப்போ உங்களுக்குலாம் நான் போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்க 7 பேரும் கோரஸாக கேட்குறாங்க. இல்லை இப்போ நீங்கள் தானே நான் போகணுங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படி. ஹலோ நாங்கள் ஒன்று போகணுன்னு சொல்லலை, நீ பேசுனதை வச்சு ஒரு வேளை நீ இப்படி முடிவெடுத்திருப்போன்னு நினச்சோம், எங்கள் கண்ணுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினச்சோன்னு 7 பேர் கண்ணை பார்க்க ஆட்டா பாவீங்களா என்னையவே போட்டு தள்ளிடுறீங்களா அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டு கன் எடுத்து வச்சுட்டு உன்னையவா உன்னெல்லாம் போட்டால்னா நாங்கள் எப்படி இருப்போம், எங்கள் 7 பேரோட உயிர் உன் ஒருத்திக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் கேட்கும் போது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தேனே மறந்துடுவேன் போல இருக்குது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லு இப்போ நீ என்ன சொல்ல போகிற, மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்ப மூவி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கேட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். யார் நாங்கள், நீ பேசின டைலாக் வச்சு நாங்கள் அப்படி தான் இருந்துச்சோம். அதை தான் சொல்கிறேன்ல, அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் அன்லக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்கள் 7 பேரை கல்யாணம் பண்ணி தான் நான் லக்கின்னே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிரிஞ்சியாக பேசினதெல்லாம் போதும், நான் டேரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன். இப்போ வந்திருக்கவன் யாருன்னு எனக்கு தெரில, என் சித்தப்பா உண்மையிலே கடன் வாங்கியிருக்காரானும் தெரியல, அதை கொஞ்சம் விசாரித்து அந்த கடனை நம்ம செட்டில் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் பேபி, இதுக்கா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போ பார்த்தீங்களா இங்கே நடக்கிற பிரச்சனையை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேவும் என் சிஸ்டரும் என் சித்தியும் தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஓகே இப்போ என்ன சொல்ல வர, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறியா, இல்லை நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறியா அப்படின்னு. இல்லை நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, உங்களோட மேன்ஷனில் நம்ம இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், நீங்கள் எனக்கு
இருக்குது அப்படின்னு. நீ இவ்வளோ தயங்க வேண்டியதே இல்லை பேபி, நீ எது சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதான் என் சித்தியும் என் சிஸ்டரும் கூடவே இருக்கட்டுமே ப்ளீஸ், அவங்க தனியாக இருக்கிறது சேஃப்டியாக எனக்கு தெரியல, திடீர்னு யாராவது இந்த மாதிரி நைட்டில் எவனாவது வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. எங்களை மீறி யாரும் இங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் அப்படி ஓகே ஓகே உன் ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது, உனக்கு என்ன இப்போ உன் சித்தியும் உன் சிஸ்டரும் உன் கூடயே இருக்கணும் அவ்வளோதானே, நாங்கள் இதை மேரேஜ் ஆன போய் சொன்னோம், சித்தப்பா தான் வேணான்னு வந்துட்டாரு, இட்ஸ் ஓகே, இப்போ அவங்க 2 பேர் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கூட இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே போய் நீங்கள் 7 பேர்த்தையும் கையை நீட்டியாக ஹக் பண்ணி அவங்க 7 பேர் சேர்ந்து உங்களை அப்படியே கோழி குஞ்சு கோழிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி இதுக்கு தான் கூப்பிட்டா அப்படின்னு, இதை நீ வெளியிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இல்லை நீங்கள் ஓகே சொல்லுவீங்களான்னு ஒரு பயம், அவங்க முன்னாடி நீங்கள் இது நோ சொல்லிட்டா சங்கட்டமாக போயிடும், அதனால தான் அப்படின்னு. நீ இவ்வளோ தயங்கலாம் வேணாம், நீ எது சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படி சொல்லிட்டு வெளியில் வரீங்க. இவங்கெல்லாம் நின்று மற்றவங்கெல்லாம் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. அவங்க சிஸ்டரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இப்போ என்னத்தை சொல்ல போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க மாதிரி அவங்களும் உன்னோட அமௌண்ட் எவ்வளோ என்னங்கிறத நாங்கள் பார்த்து செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு உடனே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதான் அவனுங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்போ நின்றுட்டுருக்கீங்க. அவங்க சித்தியை திரும்பி பார்த்து, சித்தி அதெல்லாம் அவர் பார்த்துக்கார், ஏமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தி பார்க்குறாங்க. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா, நான் உன் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள்லாம் என் கூட வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுங்க. இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இவ்வளோ நாள் நீ தனியாக இருந்துட்ட, நான் அப்பயே கூப்பிட்டேன், சித்தப்பா இருந்தார் சரி தனியாக இருந்தீங்க, இனி யார் இருக்கா, தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க, என் கூட வாங்க, நானும் அங்கே தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு மனசே இல்லை, இதுதான் சமயம் அப்படின்னு உங்கள் சிஸ்டர், அம்மா போகலாம்மா, இங்கே தனியாக இருந்து நம்புறது எனக்கு வர பயமாக இருக்குமா, அந்த மாதிரி யாராவது வந்தால் நைட்டில் வந்தால் நம்மளே தான் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறா. சித்தி மனசு இல்லாட்டியும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு உங்கள் கூட வராங்க. நீங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. எப்படியோ இந்த பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் வரா. அவள் போட்ட பிளான் தானே தெரியாமல் நீங்களும் பாவப்பட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா சித்தியும் உங்கள் சிஸ்டருக்கும் ரூம் அலாட் பண்ணி கொடுக்குறீங்க. சித்தியோ எதுக்கு எங்களுக்கு தனித்தனி ரூம், ஒரு ரூம்லேயே இருந்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லுறியா, ஐயோ நான் பிளான் பண்ணி இங்கே பூந்துட்டேன், இப்போ இந்த அம்மா வேறு கூட இருந்தால் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுரும் அப்படின்னு. அம்மா நான் என்ன சின்ன குழந்தையா, ஒரு ரூமில் இருக்க, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறா. அவங்க சித்தியும் சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. நீங்கள் சரி எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு மெய்டிட்ட போய் அதுக்கு ஃபுட்டு ரெடி பண்ண சொல்லிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது எல்லோரும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னர் முடிச்சதை எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஹோபியோட ஸ்லீப் பண்ண போயிடுறீங்களா. இதை பார்த்துட்டே இருக்காரியா, எல்லோரும் போய் தூங்கினதும் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இங்கே யார் ரூம் எதுவுமே நமக்கு தெரியல, இப்போ அவள் ஹோபியோட இந்த ரூமுக்கு போகிறா, அப்போ இது ஹோபி ரூம், மற்ற எல்லா ரூமையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதில் யாரை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம ஜின்னை கையை பிடிச்சி வாங்கினது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து போகிறதுக்கு லாஸ்ட்லேருந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவன் ஜேகேவை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆமாம் அவன் தான் உள்ளதுலே லாஸ்ட்டு, நம்ம ஏதாவது ஷெட்யூஸ் பண்ணால் கூட ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் தூங்குற வரை வெயிட் பண்ணி, ஆமாம் ஃபஸ்ட்டு இதில் எது ஜேகேவோட ரூம் நமக்கு தெரியாதே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை ஒரு வேளை லாக் பண்ணிட்டு தூங்கினானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கிறா. சரி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எந்த ரூம் ஓப்பனில் இருக்கோ அங்கே இன்றைக்கி நம்ம வேலையை கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக திறக்க ட்ரை பண்ணுறா. பட் எல்லாருமே எப்போவுமே அவங்க ரூம் லாக் பண்ணாமல் தானே தூங்குவாங்க. ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வந்து ஜின்னோப்பா ரூமுக்கு தான் போயிட்டா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜின்னோப்பா இன்னும் தூங்கலை, ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கு. கரெக்டாக டோர் ஓப்பன் ஆன சவுண்ட் கேட்டதும் நீங்கள் நினச்சி வா வா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்போ இங்கே வந்திருக்குன்னு சொல்லி ஃபைல்லேருந்து இப்போ தான் மூஞ்சி திருப்பி பார்த்தா கடைசியில் நீங்களாம் ரியாண்டோன்னா ஜினோப்பா மூஞ்சி சின்னதாக இது. அப்புறமா இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை அக்கா எங்கன்னு தெரியல, எந்த ரூமில் இருக்கா, சரி அதெல்லாம் ஓகே, நீ இப்படி தான் ஒரு ரூம்குள்ளே வருவியா அப்படின்னு ஜினோப்பா கேட்க அப்படின்னு முழிக்கிறா. எஸ்கியூஸ் கேட்டு வரணும் தெரியாது, டயத்தில் அடுத்தவங்க ரூமுக்கு போகும்போது நாக் பண்ணணுங்கிற ஒரு டீசன்ட் கூட உனக்கு தெரியாதா, உன்னெல்லாம் எப்படி நீயும் உன் சிஸ்டரும் ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்தீங்க, அவளுக்கு இருக்க டீசன்சி கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி உன் பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஜினோப்பா பார்க்குறேன். ஐயோ இவன் எல்லாத்தையும் நம்மளை வச்சு கண்டுபிடிச்சிடுவான் போலையே அப்படின்னு. இல்லை தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு. சரி எதுக்கு பண்ணி உன் சிஸ்டரை தேடிட்டுருக்கா அப்படின்னு.
ஆ அதுவா இல்லை தண்ணி கேட்டாங்க அம்மா அப்படி. தண்ணி கிச்சனில் இருக்கும். ஆமாம்ல கிச்சனில் தான் இருக்கும். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. என்ன எதோ வந்து உளறிட்டு போகிறா, நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க ஜின்னோப்பாவை பார்த்துட்டு ஐயோ இவருக்கு சந்தேகம் வந்துச்சு போலயே, இதுக்கு மேலே நின்னா ரியா உன் உயிருக்கு உத்தரவாத விளையாடி ஓடிடு அப்படின்ட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வரும்போது தெரியாமல் ஜேகே மேலே மோதிடுறா. ஜேகே அப்படியே பிடிச்சிட்டு ஏன் இப்படி ஓடி வர, பார்த்து வர மாட்டா, கண்ணு என்ன பொறடிலையா இருக்குது அப்படின்னு கேட்குறான். இவனுங்க யாருக்குமே சாஃப்டாகவே பேச தெரியாதா, அது என்னடா இது என்னை பார்த்தா மட்டும் எரிஞ்சு விழுகிறீங்க, இதே அவளை பார்த்தா மட்டும் ஈன்னு 32 பள்ளையும் காட்டுறீங்க அப்படின்னு மைண்ட்லேயே அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்படியே ஜேகே வந்து அவ முன்னாடி என்ன நின்றுட்டே தூங்கிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் நின்றுட்டே தூங்குறேனா அப்படின்ட்டு. இல்லை அது தெரியாமல் ரூம் மாறி வந்துட்டேன் அப்படின்னு. ரூம் மாறி வந்தியா, ஜின்னோபா ரூம்குள்ளேருந்து வந்தா அவன் ஒன்றும் பண்ணலையா என்ன அப்படின்னு. எங்கடா பண்ணுறீங்க, எதுவுமே தான் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு ஜேகே ஷெட்யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஜேகே சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லி நகர்த்தி விட்டு போகிறான். என்னடா இவன் அசால்ட்டாக நகர்த்தி விட்டு போகிறான், நம்மளை பார்த்தா என்ன இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மூடு கூட வராது ஜடம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ரியாவோ என்ன தான் பண்ணுறது, இவனுங்களை நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம், ஒரு வேளை இந்த ஹீரா இருக்கதா ப்ராப்ளமோ, அவளை போட்டு தள்ளிட்டு அப்படின்னு. ஐயோ என்னடி நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற, இப்போ தான் ஒன்று பண்ணியிருக்கோம், பொறுமையாக பண்ணுவான், அவசரப்பட வேணாம். ஹீரா உன்னை நான் தூக்குறேன்டி, தூக்கிட்டு உன்னோட பொசிஷன் சே உன்னோட பொசிஷன் யாருக்கு வேணும், உன்னைக்கும் மேலே இவங்களுக்கு எல்லாமே நான் தாங்கிற மாதிரி மாற்றி காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படியே இறங்கி அவள் ரூமுக்கு போயிடுறா. இங்கே ஜின்னோப்பாக்கோ ஏன் வந்தா ஏன் போனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில் எட்டி பார்க்கும்போது ஜேகே கரெக்டாக ஜின்னோப்பா ரூம் கிட்ட நீ எங்கேயா போயிட்டுருக்க இந்நேரத்தில் அப்படி. இல்லை நான் கீழே தண்ணி குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இந்த ரியா பிள்ளையோட நடவடிக்கையே சரியில்லைல்ல, ஒரு மாதிரியாகவே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, உனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி ஜேகே ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, இவன் என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்கா, இவளை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு ஆள் போட சொல்லு அப்படின்னு சொல்லணும். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். இங்கே ஹோபியோ உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க பக்கத்தில் படிச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன அப்படின்னு. இல்லை உனக்கு இன்னுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன இன்னுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி உனக்கு பீரியட்ஸ் அப்படி. ஆமாப்பா இன்றைக்கி தான் 4 டே ஸ்டொமக் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வேலை வேறு ஹெவியாக அப்படின்னு. ஐயோ ஏஞ்சல் உனக்கு என்னாச்சு, கால் வலிக்கு தான், நான் வேணா உனக்கு அமுக்கி விடவா அப்படின்னு சொல்லி ஹோபி வந்துட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே அவனோட டைஸில் வச்சு மெதுவாக உங்களுக்கு கால் அப்படியே பிடிச்சிடலாம். நீங்களும் வேணாம் விடுங்க நான் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நீ தூங்குது ஏஞ்சல், நான் உனக்கு அப்படியே அமுக்கி விடுறேன், நல்லா இருக்கும்டி இந்த மசாஜ் அப்படின்னு சொல்லலாம். வேணாம் ஹோபி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் அமுக்கி தான் விடுவேன், என் ஒய்ஃபுக்கு நான் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்களுக்கு சாஃப்டாக அப்படியே மசாஜ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது அப்படியே நல்லா இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹோபியை போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுருங்க. எனக்கு அந்த மசாஜ் வேணாம்னா வேற அப்படின்னு சொல்லி ஹோபி உங்களை பார்க்குறான். அப்படியே நீங்கள் ஹோபியோட லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. ஹோபிக்கோ ஒரு மாதிரி இது ஒரு இன்பம் வந்துருச்சு. ஹோபி வந்துட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஹோபி உங்களை இப்படிலாம் பண்ணனா அப்புறம் என் மூடு மாறிடும், அப்புறம் நீ வேறு பீரியட்ஸுங்கிற, சும்மா ரெடி என்னை வந்து டெம்ப்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சிரிக்கிறீங்க. இல்லை சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹோபியை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹோபியும் உங்களை ஹக் பண்ணி உங்களுக்கு அப்படியே வந்து உங்கள் தலையெல்லாம் தடவிடலாம். அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஹோபிக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு பார்த்து உங்களை நகர்த்தி படுக்க வச்சுட்டு அவன் போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியல, நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவனுக்கு வந்துட்டு உங்கள் கூட படுக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பீரியட்ஸ் வேறையா, ஸோ கை கால் வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம்னு நினச்சானே நம்ம உங்களுக்கு நல்லா போற்றி விட்டுட்டு போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். உங்களே தான் பார்த்துட்டு படுத்துருக்கான். சரி இவளையே இப்படியே பார்த்துட்டு இருந்தோம், நம்ம இன்றைக்கி விடிய முழிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவும் டைம் பண்ணுறடி, நீ எப்படா உனக்கு பீரியட்ஸ் முடியும்னு இருக்குது, இதில் வேறு டே கணக்கு, ஒருத்தனோட ஒரு நாளைக்கு இருந்து எப்போ தான் அடுத்து ஏன் ஷிஃப்ட் வருமோங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹோபி ஒரு வழியாக அவனும் தூங்கிடுறான். மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, பார்த்தா சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான் ஹோபி. பாவம் அவனோட ஹைட்டுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே பாமாச்சு, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம பக்கத்தில் படுத்திருந்தா என்ன, இப்படி போய் படுக்கணுமா என்ன அப்படி
அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் நைட் நடந்து யோசிக்கிறேன், ச்சே நம்ம தான் தேவையில்லாமல் அவனை கிஸ் பண்ணி டெம்ப்ட் பண்ணி விட்டோமோ, அதான் அங்கே போயிட்டான் போல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஹோபி பக்கத்தில் அப்படியே உட்காந்து ஹோபி ஊற்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஹோபி அப்போ தான் கண்ணை முழிக்கிறான். அப்படியே உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் இருக்கும். ஹே ஏஞ்சல், என்ன பண்ணுற, நீ தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தூங்கி தான் எழுந்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். நீ ஏன் இங்கே வந்து படுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஹோபியை கேட்குறீங்க. அதுவா, ஒன்றும் இல்லை தூக்கம் வரல அதான் அப்படிங்கிற. அப்படின்னு சொல்லிங்க மூஞ்ச ஊற்று பார்க்குறீங்க. அதான் தெரியுதில்ல, அப்புறம் ஏன்டி அப்படின்னு சொல்லி ஹோபி உங்களை நகர்த்தி விட்டு, சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல. நீங்கள் வந்துட்டு, இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் தான் உன்னை நைட்டு டெம்ப்ட் பண்ணி விட்டனோ சாரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹோபியோ, அப்பா காலையிலே மறுபடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் சிரிச்சிட்டே, சரி சரி நமக்கு இன்றைக்கி காலேஜ் போகணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு ஓடிடுறீங்க உள்ள. ஹோபி சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் ஹோபி போகிறோம். நீங்கள் கீழே வரீங்க. அப்போ மெய்டெல்லாம் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் எழுந்துட்டாங்களா அப்படின்னு. வந்துட்டு ஜினோப்பா வந்துட்டு ஆஃபீஸ் போயிட, மற்றவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன் இவர் மட்டும் இவ்வளோ சீக்கிரமா தெரிலம்மா, ஏதோ ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாரு அப்படின்னு. அப்படியா, சாப்பிட்டாரா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லணும். சரி அவருக்கு ஃபுட்டு கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன், அவர் ஆஃபீஸில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் ஆஃபீஸில் தான் இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு, இவ்வளோ காலையில் எங்கே போகிற நீ அப்படின்னு. இல்லை சாப்பிடாமே போயிட்டாரு, நான் அவருக்கு போய் ஃபுட்டு கொடுத்துட்டு. ஏன் அவன் சாப்பிடாம போனால் அங்கே எந்த ஹோட்டலும் இல்லை ரெஸ்டாரண்ட்லையும் அவன் போய் சாப்பிட மாட்டானாக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. சரி சரி சும்மா தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு. இப்போ நீங்கள் சாப்பிடாம வருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி நானும் சுகாவும் ஆஃபீஸ் போகணும், எங்களுக்கும் டைம் ஆச்சு, அப்போ 3 பேர்த்தையுமே சேர்த்து ஃபுட்டை பேக் பண்ணி நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 பேருக்கும் சேர்த்து ஃபுட்டை பேக் பண்ணிட்டு கிட்ட மற்றவங்களாம் கிளம்பி வந்தாங்கன்னா சாப்பிட்டு காலேஜ் போயிட சொல்லுங்கள், நான் அப்படியே காலேஜ் வந்துடுறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சித்தியை போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஆரம்பிட்டு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. சித்தி ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கு, அம்மா சாப்பிடு சித்தி, நான் வந்துட்டு இப்போது கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில் போகிறேன், அப்படியே நான் காலேஜ் போயிடுவேன், ரியாவை அவங்களோட கிளம்பி காலேஜ் போயிட சொல்லு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் சரிம்மா பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. கரெக்டாக சுகாவும் வரான். என்னடா இவள் நம்ம கூட இன்றைக்கி வராளா, என்ன நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி சுகா அவங்கள பார்த்து கேட்குறான். இல்லை உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க அப்படின்னு. பரவாயில்லையே, நாங்கள்லாம் நிறையா நாள் சாப்பிடாம போயிருக்கோம், மெய்டெல்லாம் சாப்பிட தான் சொல்லுவாங்க, பட் வேணான்ட்டு போய் நாங்கள் எதாவது வெளியே சாப்பிட்டுக்குவோம், ஆனால் இதெல்லாம் இப்படி பேக் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சுகா சொல்லிகிட்டே சிரிக்கிறான். சரி அப்போ நீ காலேஜ் போலியா இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் போவேன், நம்ம அங்கே போய் சாப்பிட்டு நான் அங்கேருந்து அப்படியே காலேஜ் போயிடுறேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எல்லாம் கிளம்பி நீங்கள் 3 பேரும் அங்கே போயிடுறீங்க. ஆஃபீஸ் போனதும் ஜினோப்பா அங்கே ஏதோ மீட்டிங்கில் இருக்காரு, நீங்கள் ஃபுட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். அதான் கொடுத்துட்டல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் நீ சாப்பிடவே இல்லை அப்படி. எனக்கும் சேர்த்து தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. ஓஹோ எங்கள் கூட சாப்பிட்லான்னு வந்தியா, இவன் இப்போதைக்கு மீட்டிங் முடிஞ்சு வரமா தெரியலையே அப்படின்னு சொல்ல. சுகா நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன், பார்த்தா உடனே வந்துடுவான், நீ இருக்கன்னு தெரிஞ்சால் ஓடோடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான். ஃபோனை வந்துட்டு ஜின்னோப்பா பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறேன், நீங்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சது அவன் சொன்ன மாதிரியே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து வெளியில் பார்க்குறாரு. நான் சொன்னல தோ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களா வந்துட்டு, நாங்கள் என்ன சாப்பிடாம சின்ன பிள்ளைங்களா, எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இது தெரியாமல் நான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, தெரிஞ்சதா நான் வராமே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி ஜின்னோப்பா கை வச்சிட்டு உடனே கோவம் வந்துடுமே, சும்மா சொன்னேன்டி, எனக்காக நீ இவ்வளோ தூரம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்புறம் நம்ம சாப்பிடாம எப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் நீங்களும் சிரிச்சிட்டு சரி சரி உட்காருங்க அப்படின்னு 4 பேர் இங்கே ஃபுட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆமாம் நீ எங்கள் கூட சாப்பிட்றல, அங்கே 4 பேர்த்துக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஆமாம் இங்கே 4 பேர் ரெடியாகி வந்தவங்களும் காலேஜ் போகலான்ட்டு வந்து எங்கே ஹீராவை காணோம், இன்னும் அவள் கிளம்பல அப்படின்னு சொல்லி. ஹோபி இல்லையே அவள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாளே அப்படின்னு மெய்டு வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கிறதா சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் காண்டாகிட்ருக்காங்க. ரியா அவள் இல்லாட்டி என்ன, நான் இருக்க, நம்ம சாப்பிட்டு காலேஜ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. 4 பேரும் அவளை அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.